கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இன்றைக்கு நாம் போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மனதுருகுகிற கர்த்தர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறாராம்? அவர் மனதுருகுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்காய் மனதுருகி அவர் நமக்காய் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெறாமல் போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மனதுருகுகிற தேவன் என்றால் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு விளக்குகிறாராம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறாராம்? மனதுருகுகிற தேவன். ஆனால் அங்கு சொல்லுகிறது, விளக்கமாய் சொல்லுது பாருங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். அப்ப மனதுருகுகிற தேவன் என்ன என்றால், அவர் எப்பொழுதும் நம்மை தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் கொடுக்கப்பட்ட சமாதானம், அவரால் கொடுக்கப்பட்ட நிம்மதி, அவரால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்படி கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்கே இதே காட்டுகிறது, நாம் வியாகுலப்படும் பொழுது, நாம் துக்கத்திலே போகும் பொழுது, நாம் அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னோட இல்லை, ஆண்டவர் என் பட்சத்துல இருந்த எனக்கு இரக்கம் காட்டியிருப்பாரே என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மளை சூழ்ந்து கொண்டதாய் இருக்கிறதாம். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை எப்பொழுதும் நிறைத்ததாய் காணப்படுகிறதாம். அப்ப இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற நாம், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தேவன் தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதாம்? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும்? அதுக்குரிய தேவையான காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா அந்த சமாதானம் உங்களுக்கு வரும். வாலிபர்கள் அதற்கேற்ற போதை வஸ்துக்களை எடுக்கிறாங்க. சிலர் சினிமா பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, மற்ற காரியங்களை பண்றது நேரம் அந்த கொஞ்ச நேரம் அந்த சமாதானம் இருக்கும். அதை விட்டு நீங்க நகண்டுட்டீங்க, அடுத்து ஏதாவது முக்கியமான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னா திரும்பியும் அந்த சோகமும் அந்த போராட்டமும் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறதாய் காணப்படும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய மனதுருக்கத்தை காட்டுகிறது. அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். சரி, இந்த இரவு வேளையிலே அந்த மனதுருக்கம் உள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியத்திலே அல்லது எதை பார்த்து நம்மளுக்கு மனதுருகிறாய் காணப்படுகிறாராம்? நம்மளுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் மனதுருகிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளுக்கு மனதுருகிறவராய் இருக்கிறாராம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது உங்க மைக் அன்மியூட் ஆகிக்கிட்டே இருக்கு. சாரி. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளுக்கு அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறாராம். வசனம் சொல்லுது பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எதை பார்த்து கர்த்தர் நமக்கு மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார்? நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அவர் மனதுருகுகிறவராய் காணப்படுகிறாராம்? நம்முடைய வருத்தமான சூழ்நிலையை கண்டு, நம்முடைய வருத்தத்தின் பாதையிலே நாம் கடந்து போகும் பொழுது அந்த வருத்தத்தை கண்டு கர்த்தர் நமக்கு மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார். வருத்தம் என்பது எப்போ வரும்? வசனம் சொல்லுது, நாங்கள் நெருக்கப்படுகிறதுனாலே வருத்தப்படுத்தி காணப்படுகிறோம்.
நாங்கள் நெருக்கப்படுகிறதுனாலே வருத்தப்பட்டு காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நெருக்க வருகிறதோ, எப்பெல்லாம் போராட்டம் வருகிறதோ, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருத்தத்தை கொண்டு வர்றதா இருக்கும். வருத்தத்தை இன்னொரு விதத்துல சொல்ல போனா எப்படின்னா, இனிமே நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளவு பெரிய போராட்டம் வாழ்க்கையில இருக்கே, இவ்வளவு பெரிய பண பிரச்சனை வாழ்க்கையில இருக்கே, அல்லது என் பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி போக போகிறதோ, என் காரியங்கள் எப்படி நடக்க போகிறதோ, என் வாழ்க்கை இப்படியே அழிந்து விடுமா, அல்லது இதுல இருந்து விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி அந்த யோசனைகள் வருதுகள் அல்லவா, கலங்கி போன இருதயத்துல யோசனைகள் வருது அல்லவா, அதை தான் வருத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வருத்தம் எப்படி வருகிறதாம், நெருக்கப்படுகிறதுனால இந்த வருத்தம் வருகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகினாராம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வருத்தப்படுவதற்கான காரணம், எதனால் வருத்தப்படுகிறார்கள், அவர்கள் அம்மோனியர்களினால் அவர்கள் வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். அம்மோனியர்கள் அவர்களை நெருக்குகிறபடினாலும், அம்மோனியரின் புத்திரர்கள் அவர்களை சோதிக்கிறபடினாலும், அவர்கள் வசனம் சொல்லு 9வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். யாரினால்? அம்மோனியர்களினாலே. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை ஒரு நெருக்கத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறதா? நீங்க எல்லாருடைய பார்வையில நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருடைய பார்வையில வெளியில பார்க்கும்போது நல்லா முகமலர்ச்சியா இருக்கிறீங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறீங்க. ஆனா இருதயத்திலே தேவனுக்கு மாத்திரம் தெரிகிறபடி நீங்கள் நெருக்கத்திலே போய் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய யூடியூப்ல நிறைய ஃபேமிலிஸை நீங்க பார்க்கலாம், நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வீடியோ போடுறாங்க. என்னன்னா, நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், இவ்வளவு ஜாலியா இருக்கிறோம் என்று போடுகிறார். ஆனா அந்த கப்புள்ஸே நீங்க கொஞ்ச நாட்கள் அவர்களை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், திடீர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க டிவோர்ஸ் பண்ணுகிறோம். அப்பதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருந்துச்சு, அதனால இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்ப அந்த பிரச்சனை போகும்போது அவங்க எப்படி ஜனங்களுக்கு முன்பாக அவங்களை காமிச்சாங்க, கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறவங்களை காமிச்சாங்க. ஆனா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு, பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்தின் பதிலாக என்ன நடந்தது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்கள் டிவோர்ஸ் என்று எல்லாருக்கும் முன்பாய் அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள், அல்லது குடும்பம் பிரிந்து போன சூழ்நிலையில காணப்படுகிறதா இருக்கு. அப்ப வெளித்தோற்றம் பார்க்க நன்றாகவும் அற்பமாக நல்ல அழகாகவும் எல்லாருக்கும் முன்பாக மனமகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் இருதயமோ இருக்கிற சூழ்நிலையோ நெருக்கத்தின் பாதையில போய்கிட்டு இருக்கு. அதை காண்கிற தேவனா இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நெருக்கத்தின் வருத்தத்தின் சூழ்நிலையை கண்டு அவர் மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நெருக்கம் வருவதற்கான காரணம் என்ன, அல்லது இந்த நெருக்கம் அல்லது வருத்தம் எப்படி வருகிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு பவுல் சொல்லுகிறார் பாருங்க, காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாட்கள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினினித்து பட்டணத்திற்கு எதிரே வந்து. வசனம் சொல்லுது, எதனாலே அங்க வருத்தம் வருகிறதாம்? காற்று எங்களை தடுத்தபடியினாலே. காற்று எங்களை தடுத்தபடியினாலே. இங்கு பவுல் என்ன சொல்லுகிறார், அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன? பவுல் அங்க கைதியா தான் போறப்பல, கைதியாய் அவனை பிடித்து கொண்டு போகிறார்கள். அங்க கொண்டு போகும் பொழுது இவர்கள் பயணப்படுகிற அந்த படகு இருக்கல்லவா, அந்த பயணப்படுகிற படகு அந்த காற்றினாலே தடுக்கப்படுகிறதா இருக்கிறதாம். அந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல இருக்கிற மாதிரி மிஷின் போட்ஸ் எல்லாம் கிடையாது, பெரிய மோட்டார் வச்சு டர்போ இன்ஜின் வச்சு எல்லாம் ஓட்டுற வழக்கெல்லாம் கிடையாது. அந்த நாட்கள்ல இருந்தது 2 வழிதான். ஒண்ணு தண்டு வலிக்கிறது, துடுப்பு போட்டு தண்டு வலிப்பாங்க. பெரிய பெரிய படகுகள்ல குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதை தண்டு வலிக்கிறவங்களா தான் காணப்படுவாங்க. அதுல அடிமைகளை போட்டு, பெரிய ஷிப்பா இருந்தாலும் கீழே அடிமைகளை வைத்து தண்டு வலிச்சுதான் அந்த நாட்கள்ல போவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல, அல்லது அது இருந்தாலும் இன்னொன்று காரியத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. என்னன்னா, பாய்மரத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு பெரிய திரை மாதிரி இருக்கும், அது ஒரு கம்பத்தின் உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் கெட்டி இருப்பாங்க. அந்த காத்து அந்த பாய்மரத்துல படும்போது
அது அந்த துணியில பட்டு அது அப்படியே இழுத்துட்டு போகும். அந்த பெரிய படகையோ அல்லது கப்பலையோ இழுத்துட்டு போகும். இந்த நாட்களையும் பாய்மர படகு சில இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. சில சின்ன சின்ன போட்ஸ்களை பயன்படுத்துறாங்க மீன் பிடிக்கிற ஏரியால. அப்ப இங்க அந்த பாய்மரத்துல அடிக்கிற காற்றை பொறுத்துதான் அவர்களுடைய பிரயாணத்தின் வேகம் காணப்படும். அப்ப இந்த காற்று பவுலினுடைய வாழ்க்கையில அல்லது அந்த கப்பலோட்டுகிறவர்களுடைய வாழ்க்கையில என்னவா இருந்திருக்கிறது? அது அவர்களுடைய ஆதாரமாய் காணப்பட்டிருக்கிறது. அந்த காற்று இருந்தாதான் அவங்களால பிரயாணப்பட முடியும். காற்று இருந்தாதான் அவங்களால போக முடியும். அந்த காற்று ஒரு நேரத்துல எதிர்காற்றாய் மாறிட்டாலோ, அது சுழல் காற்றாய் மாறிட்டாலோ, அவர்கள் படகு உடைந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது, வேறு இடத்துக்கு கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? அவர்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் காணப்பட்டதுதான் இந்த காற்று. அது அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அவர்கள் என்னப்படுகிறார்களாம்? வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இந்த வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆதாரங்கள் நமக்கு விரோதமாய் மாறும் பொழுது, நமக்கு தேவையான பொருளாதாரங்கள் நமக்கு சந்திக்கப்படாத பொழுது, நமக்கு வர வேண்டிய சமாதானங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய கிருபைகள், நம்மை சூழ்ந்திருக்க வேண்டிய சமாதானங்கள் நம்முடைய வாழ்க்கையை இல்லாத பொழுது, அது நமக்கு பெருங்காற்றாய் நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிறது. அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்களிலே தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது பெரிய போராட்டத்தை போல காற்றாய் மாறுகிறது. இது என்ன செய்கிறதாம் இந்த காற்று? அவன் சொல்லுகிறான் பாருங்க, நாங்கள் மெதுவாய் பிரயாணம் பண்ணினோம். பவுலுக்கு விரோதமாய், அவன் படகுக்கு விரோதமாய், அவன் சென்ற கப்பலுக்கு விரோதமாய் காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தது. அந்த காற்று நிமித்தமாகத்தான் அங்கு வருத்தம் வருகிறது. இந்த காற்றை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காற்று எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அது வந்தா என்ன செய்கிறதாம்? இந்த தடுக்கிற காற்று வந்தா என்ன செய்கிறதா? வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். இந்த பெருங்காற்று நம்மளுக்கு விரோதமாய் வரும் பொழுது, நமக்கு சாதகமாய் நம்முடைய பட்சத்துல இருக்க வேண்டிய காற்று, நம்முடைய பட்சத்துல காணப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு விரோதமாய் மாறும் பொழுது அங்க என்ன நடக்கிறதாம்? படகு மூழ்கி போகத்தக்கதான பெருங்காற்று வருகிறது. அங்கு அடிக்கிற பெருங்காட்சி நிமித்தமாய் சுமூகமாய் போக வேண்டிய படகு மூழ்கி போகிற நிலைமையில காணப்படுகிறது. எதனாலே? அந்த காற்றின் பெருங்காற்றினுடைய வீரியத்தின் நிமித்தமாய், அதனுடைய காரியத்தின் நிமித்தமாய் அலைகள் பெருகுகிறதாய் காணப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஷிப் காரியத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஷார்ட்ஸ் எனக்கு என்னுடைய இதுல ரெக்கமெண்ட் ஆச்சு. அதை நான் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல்ல இருக்கிறவர், ஒரு ஷிப்ல இருக்கிற ஒரு இன்ஜினியர் நினைக்கிறேன், அவர் தான் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவர் வாழ்வதற்காக போடுறார். அப்ப அவர் அதே காரியத்தை அந்த கப்பலை குறிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுல அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த வீடியோல என்ன சொன்னார்னா, நிறைய பேரு பெரிய அலை வந்துச்சுன்னா, பெரிய இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி காமிக்கிறார். பார்த்தா அந்த பெரிய கொந்தளிப்பு அலைகள் வந்தா அவ்வளோ பெரிய டன் கணக்கான ஷிப்பே அப்படியே ஆடுகிறது. இந்த பக்கம் தண்ணிக்குள்ள போய் அந்த பக்கம் தண்ணிக்குள்ள வர்ற மாதிரி முழுசு மூழ்கிற மாதிரி ஆடுகிறது. ஆடுறதுனால என்ன செய்யலாம், ரூம்ல இருக்கிற எல்லா பொருளுமே அங்கிட்டு இங்கிட்டு உளுந்து போகுது. சமையல் பண்ண முடியல, இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போகிறது. இதனால என்ன நடக்கணும்? அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு நாள்ல பிரயாணம் பட்டு போக வேண்டிய இடத்துக்கு சில நேரங்கள்ல இந்த பெரிய அலைகளினாலே, பெரிய கொந்தளிப்பினால, பெருங்காற்றினால அது 5 நாட்கள் ஆகலாம், 10 நாட்கள் ஆகலாம், 15 நாட்கள் ஆகலாம் என்று சொல்லுங்க. அப்படியே அவர் காண்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பயங்கரமா இருக்கிறது. அந்த அவ்வளோ பெரிய ஷிப்பு அந்த வருகிற பெரிய அலையில முழுசு மூழ்கிற மாதிரி அது காணப்படுது. பெரிய அலைகள் அந்த தண்ணி எல்லாம் உள்ள வருகிறது. இது எதற்காக நான் சொல்லுகிறேன்? பெருங்காற்று வந்துவிட்டால் அங்கு முதலாவது மெதுவாய் போக வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. 2வது மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த படகு தள்ளப்படுகிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பெருங்காற்று உண்டாகினபடினால் அலைகளின் பெருக்கத்தின் நிமித்தமாய் எங்கள் படகு மூழ்க போகிறது, நாங்கள் சாக போகிறோம். இது யார் சொல்றா?
சாமானிய மனுஷன் சொல்லல. ஏதோ தங்கத்தை உருக்கி செய்கிற, வெள்ளியிலே வேலை பார்க்கிற, வரி வசூலிக்கிற மனுஷன் சொல்லல. யார் சொல்லுகிறார் என்றால், இயேசுவோடு இருந்த சீசர்கள். யார் அவர்கள்? அவர்கள் படகுலையே தங்க வாழ்க்கையை ஓட்டுறவங்க. இரவு முழுதும் அந்த படகுல தான் இருப்பாங்க. அந்த படகு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அந்த படகுலையே சின்ன பிள்ளையில இருந்தே அதிலே நல்ல ஊறி வளர்ந்தவங்க. அவர்கள் ஒரு மீனவர்கள். ஆனா அவங்களே சொல்றாங்க பாருங்க, அந்த படகிலேயே வாழ்ந்து வளர்ந்து அனுபவம் பெற்ற அவர்களே சொல்றாங்க, இந்த கடலின் பெருக்கத்தினால், பெருங்காற்றினால் நாங்கள் மூழ்கி சாக போகிறோமே, நாங்கள் மூழ்கி மடிந்து போக போகிறோமே. அப்ப இந்த பெருங்காற்று முதலாவது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லா நம்பிக்கையை அது உரிந்து போடுகிறதாய் காணப்படுகிறது. அது எல்லா நம்பிக்கையை எடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த மீனவர்களுக்கு இருந்த அனுபவமும், அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான நோக்கம் எல்லாம் அங்கு உரிந்து போடப்படுகிறது. காரணம் அந்த பெருங்காற்று நிமித்தமாக. இரண்டாவதாக, இந்த காற்று எதிராய் மாறினால், நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராய் மாறினால் என்ன நடக்கிறதா? அதைத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு பவுல் சொல்லுகிறார், நான் காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்றோம். ஒன்னே நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ளாக இருக்கிற உறுதியான மனநிலை, நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அது உரிந்து போடுகிறது. இரண்டாவது, அது என்ன செய்கிறதா? மெதுவாய் பிரயாணம் பண்ண வைக்கிறதாம். இந்த மெதுவாய் பிரயாணம் பண்ண வைக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? கடலிலே பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் ஆகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துட்டு போக முடியும். அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. 15 நாள் நம்ம டிராவல் பண்ண போறோம், அல்லது 1 மாசம் நம்ம டிராவல் பண்ண போறோம். அதுக்கு 1 மாசத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. சில நேரங்கள்ல ஒரு 5 நாள் 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பாங்க. ஒரு பாசம்னா 30 நாள்னா 40 நாளைக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. அது அளவுதான் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பழுவையும் ஏற்ற முடியாது. ஜனங்கள், பொருட்கள் பழுவெல்லாம் ரொம்ப ஏற்றவும் முடியாது. அதனால அது குறிப்பிட்ட அளவு அல்லது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. ஆனா இப்ப இந்த படகு, இந்த கப்பல் மெதுவா பிரயாணம் பண்றதுனால இருக்கிற ஆகாரங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆகாரத்தின் குறைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். கடைசியா என்ன நடக்கும்? அவர்கள் குறித்த நேரத்துல கரையை போய் சேராததுனால அநேகர் பசியினாலும் பட்டினியினாலும் ஆளுகை செய்யப்படுவாங்க. இன்னும் அந்த நாட்கள் ரொம்ப அதிகமான நாட்கள் ஆயிருச்சுன்னா அவர்கள் அந்த பசியும் பட்டினியிலும் மரித்து போக அதிக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் கடலிலே பிரயாணம் பண்ணுகிறது என்பது சாதாரணம் அல்ல. அங்க இருக்க அடிக்கிற காற்றே உப்பு காற்று தான் அடிக்கும். அப்ப நாக்கை வறண்டுகிறதாயும் வறட்சியை கொண்டு வருகிறதாய் காணப்படும். அப்ப அங்க தேவையான ஆகாரம், தேவையான தண்ணீர் இல்லைன்னா அந்த மனுஷர்கள் வாழுவதற்கு அந்த இடம் தகுதி இல்லாத ஒரு இடத்தை போல மாறி போயிடும். மரிப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறதாய் மாறி போகும். அதனாலதான் பவுல் சொல்றார் பாருங்க, காற்றின் பெருக்கத்தினாலே, காற்று எங்களுக்கு விரோதமாய் அடிக்கிறபடினாலே நாங்கள் மெதுவாய் போக வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மெதுவாய் போகிறது என்பது என்ன? இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுறது. அடுத்த புதுசா எந்த ஆசீர்வாதமும் வரல, எந்த புதுசான ஆகாரமும் வரல, புதிதாய் எந்த விடுதலையும் வரல, புதிதாய் எந்த மேன்மையும் வரல. இருக்கிறத வச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டவங்க, திருப்தியா சாப்பிட்டவங்க இப்ப கொஞ்சமா சாப்பிடுவார்கள். கொஞ்சமா சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டவங்க இப்ப 2 வேளை சாப்பிடுறாங்க. 2 வேளை சாப்பிட்டவர்கள் 1 வேளை சாப்பிடுகிறார்கள். இந்த ஆகார குறைச்சல், ஆசீர்வாத குறைச்சல் வருகிறது தான் இந்த மெதுவாய் போகிறதை காட்டுகிறது. அப்ப காற்று எதிராய் அடிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட வருத்தத்தை கொண்டு வருகிறது? நம்பிக்கையற்று போய் நம்மளை வருத்தத்துக்குள்ளாக்கு. இரண்டாவது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான வருத்தம். இப்படியே என் சூழ்நிலை போச்சுன்னா, நான் அக்கறைக்கு போறதுக்கு இவ்வளவு தாமதமாயிருச்சுன்னா நான் கரை சேருவேன்? நான் உயிரோட போய் நான் கரை சேருவேனா? இப்படியே என் வாழ்க்கை போயிருச்சுன்னா, இப்படியே என் குடும்பம் போச்சுன்னா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் இருக்கும்? அல்லது கரையிலே எனக்காய் காத்திருக்கிற குடும்பங்கள் என்னவாய் போகும்?
அவர்கள் என்னை இழந்து போயிருவார்களே, அவர்கள் என்ன நம்பிதானே இருக்கிறாங்க, நான் கொண்டு வர ஆசீர்வாதத்தை தானே நம்பி இருக்கிறாங்க, அதனாலதானே குடும்பம் ஓடுது. இப்ப அதுவும் இருந்து போகுது, நாட்கள் அதிகமாகிறது, மெதுவாய் பிரயாணப்படுகிறேன், என் எதிர்காலம் என்னவோ என்று கேள்விக்குறி உண்டாக்குகிறது அல்லவா? அது இந்த மெதுவாய் போகிற அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவதாய் காற்று என்ன செய்கிறது? மெதுவாய் போக பண்ணுகிறது. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வி, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையற்ற நிலைமை, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு போராட்டம், அதுதான் இந்த மெதுவாய் போகிற அனுபவத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக இந்த காற்று என்ன செய்கிறதாம்? வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர் காற்று அடித்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. மூன்றாவதாக இந்த காற்று, எதிர்காற்று வந்துட்டா என்ன நடக்குதான்? அங்க அலைகளினால் அலைவுபடுகிறது. அப்படின்னா என்னன்னா, அலைகளினால் அலக்களிக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று ஒரு காம்பஸ் இருக்கும், இனி அங்க இப்படிதான் போகணும்னு இருக்கும். ஆனா இந்த அலைகள் எதிர்காற்று பெருசா அடிக்கிறதுனால, அலைகளின் பெருக்கத்தினாலே வட திசையிலே போக வேண்டியவர்கள் அந்த படகு காற்று நிமித்தமாகவும் அலையின் நிமித்தமும் தென் திசையிலே போகிறதாய் காணப்படும். அது இந்த பக்கம் போக வேண்டியது அங்கிட்டு இங்கிட்டும் அங்க எதிர்பக்கத்துல போகிறத காணப்படும். இப்ப என்ன நடக்கும்? அவங்க திரும்ப அங்க எதிர்பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வரணும். அவங்க வர ட்ரை பண்ண திரும்ப அது வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். அப்படியே ஒரே இடத்துல சுற்றி திரிகிறோம், ஒரே இடத்துல அலைந்து திரிகிற அனுபவத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எதிர்காற்று அதிகமாய் இருந்தபடினால் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். இங்க யாரை குறித்து சொல்லுகிற? சீசர்களை குறித்து சொல்லுது. இங்க நடக்கிற சூழ்நிலையை பாருங்க, நடக்கிற காரியத்தை பாருங்க. யார் இவர்களை அனுப்புகிறார்? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நீங்கள் கப்பர்நாகுமுக்கு போங்கன்னு சொல்லி அவர்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். எப்ப போறாங்க? சாயங்கால நேரத்துல போறாங்க. அங்க வசனம் சொல்லுது, சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார், தனித்திருந்தார். அப்ப சாயங்காலம் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. சாயங்காலம் ஆகும்போது படகு நடுக்கடல்ல போயிருச்சு. அவர் தனித்திருக்கும் போது நடுக்கடலுக்கு போயிருச்சு. இப்ப எதிர்காட்சி அடிக்க ஆரம்பிக்குது. எதிர்காட்சி அடிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன நடக்குது? அவர்கள் அலைய ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியல. அவர்களை அப்படியே குழப்பத்தில் அலைந்து தெரிகிறவர்களாய் காணப்படுறாங்க. அது இந்த நேரத்துலதான் இயேசு வருகிற. எப்போ வருகிற? 4ஆம் ஜாமத்தில். 4ஆம் ஜாமம்னா காலையில 3 மணில இருந்து 6 மணி. அப்ப சாயங்காலம் 6 மணின்னு வச்சுக்கோங்கமே, 6 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் அவர்கள் அலக்களிக்கப்படுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, இவர்களை அனுப்பி வைத்தது இயேசுதான். மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 45வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, பெத்சையாவில் இருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்துகிறார். இப்ப இவங்க பிரயாணம் பட்டு போனது தூரம் எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 6:17 சொல்லுது, 3 அல்லது 4 மைல் தூரம் தான் அவங்க கடந்திருக்கிறாங்க. இப்ப பெத்சையாவிலிருந்து கப்பர்நாகுமுக்கு இருக்கிற தூரம் என்ன தூரம்னா 6ல இருந்து 7 மைல் தூரம். இப்ப 3ல இருந்து 4 மைல் தூரம் கடந்துட்டாங்க. இன்னும் இந்த 4 மைல் தூரத்தை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாலை வரைக்கும் போராடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு அவர்களை அனுப்பிட்டு சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள அவங்க பாதி தூரம் கடந்துட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல, அதிகபட்சம் 2 மணி நேரத்துல அவர்கள் அக்கறைக்கு கப்பர்நாகும்ல போய் இறங்கி இருக்கணும். அங்க போய் தங்கி இரவுல ஒரு வீட்டில் அவங்க தங்கி இருந்திருக்கணும். ஆனா அங்க நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் இரவு முழுவதும் போராடுகிறவர்களாக இருந்தாங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த பெயர்லயே அதனுடைய அர்த்தமும் காணப்படுது. இவர்கள் எங்கிருந்து எங்கு பிரயாணப்படுகிறார்களா? அவர்கள் வசனம் சொல்லுது, பெத்சையாவிலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு கப்பர்நாகுமுக்கு போகிறார்களாம். பெத்சாயிதா என்றால் என்ன அர்த்தம்னா, வேட்டையாடுவர்களின் வீடு.
பெத்சாய்தா என்றால் வேட்டையாடுகிறவர்களின் வீடு. கப்பர்நாகும் என்றால் ஆறுதலின் கிராமம். ஆறுதலின் கிராமம். அப்ப இந்த பொருளின்படி, இந்த அர்த்தத்தின்படி பார்த்தா அவர்கள் வேட்டையாடி அவர்கள் ஆகாரத்தையும் அவர்கள் ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க இவ்வளவு நேரம் போராடி இருக்காங்க, இவ்வளவு நேரம் அலைந்து திரிந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு, ஆறுதலின் வீட்டுக்கு போய் ஆறுதல் அடையணும், அங்க போய் இளைப்பாறுதணும். அதற்கனாலதான் இயேசு அவர்களை துரிதப்படுத்துகிறார். ஆனா இவர்கள் ஆறுதலின் வீட்டுக்கு போற நேரத்துல என்ன நடக்குது? இவர்கள் இன்னும் ஆறுதல் வீட்டுக்கு போக முடியல. இடையிலேயே ஒரு பெரிய போராட்டம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்ம ஓடிக்கிட்டே இருந்திருப்போம். கொஞ்ச நேரம் நான் உட்கார்றேன், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்பதான் உட்கார்ந்து இருப்போம். அப்போ ஒரு பெரிய போராட்டம் வரும். அது வரைக்கும் இரவும் பகலும் நம்ம ஓடிக்கிட்டு இருந்திருப்போம். குடும்பத்துக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, தேவனுக்காக, ஊழியத்துக்காக சொல்லி துரிதமா ஓடிக்கிட்டு இருப்போம். சரி, ரொம்ப நேரம் நான் ஓடுறேனே, ரொம்ப நேரம் நான் நடக்கிறேனே, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆறுதலின் இடத்துக்கு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டத்தின் ஸ்தலமாய் மாறி போகும். அந்த ஆறுதலின் ஸ்தலத்துல போய் ஆறுதல் அடையவே முடியாதபடி அது ஒரு பெரிய மடிந்து போகிற சூழ்நிலைக்கும் அலைந்து திரிகிற அனுபவத்துக்கு கொண்டு போய்விடும். இங்க பாருங்க, அவர்கள் வேட்டையாடுகிற ஸ்தலத்திலிருந்து ஆறுதலின் இடத்துக்கு போறாங்க. அவர்களால் போய் சேர முடியல, அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் ஆறுதலின் கிராமத்திற்கு போகும்படியாய் புறப்பட்ட நீங்கள் இன்றைக்கு அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும், நான் அங்க போயிட்டா எனக்கு ஒரு ஆறுதல் வந்துடும், நான் அங்க போயிட்டா நல்லா இருந்துருவேன், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு போக பிரயாசப்படுறீங்க. ஆனா அந்த இடத்தை போய் சேரக்கூடாதபடி நீங்கள் அலைகளினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்களாயும் அலைந்து திரிகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது மனதுருகுகிற தேவனாய் காணப்படுகிறேன். அப்ப இந்த வருத்தம் எப்படி வருகிறது? எதிர்காட்சிகளினால் வருகிறது. இந்த எதிர்காட்சி என்ன செய்கிறது? முதலாவது நமக்குள் இருக்கிற நம்பிக்கையை முற்றிலும் எடுத்து போடுகிறது. இரண்டாவதாக நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான கேள்வியை கொண்டு வருகிறது. மூன்றாவதாக அலைந்து திரிக, அந்த பதில் கிடைக்காததுனால அலைந்து திரிகிறவர்களாய் நம்மளை அலைய பண்ணுகிறதா இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க முடியும். இந்த காப்பகத்துல இருக்கவங்க, ரோட் சைட்ல இருக்கிறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு இங்க இருந்து அங்கிட்டு ஓடுவாங்க. திடீர்னு பார்த்தா டீ கடையில வந்து இருந்து நல்ல டீ வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அதையே தூக்கி போட்டுட்டு திடீர்னு ஏதோ புலம்புவாங்க, ஏதோ பண்ணிட்டு அவங்க பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கென்று ஒரு முடிவே இருக்காது. திடீர்னு பார்த்தா நைட்டு முழுதும் நைட்டும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய நினைவு அவர்களிடத்துல இல்லை. அவர்களுக்கு என்ன செய்யணும் என்று புரியல. அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான யோசனையும் இல்லை. எதுவுமே அவர்களுக்கு இல்லாதனா அவர்கள் மனம் குழம்பி போனபடியினால் பரிதாபத்துக்குள்ளாகிறவர்களாய் மாறி அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த காற்று இப்படிதான் நம்மளை செய்கிறது. கர்த்தர் நம்மள கப்பர்நாகு போக சொல்லிட்டாரு, நீ அங்கிட்டு போப்பான்னு சொல்லிட்டாரு, நீ அங்கதான் போய் தங்கணும், இரவுல நீ அங்க போய் தூங்கு, நான் உனக்கா இங்க ஜெபம் பண்ணுகிறேன், நான் தனித்திருந்து நான் உங்களிடத்துல வருகிறேன் என்று அனுப்பி விட்டுட்டாரு. இப்ப நாம போய் இரவுல நித்திரை எடுக்கணும், அங்க போய் ஆறுதல் அடையணும். சீசர்களா இருக்கிற நாம ஆறுதல் அடையணும். ரொம்ப நாள் ஓடியாச்சு, ரொம்ப நாள் ஊழியம் பண்ணியாச்சு, இப்ப ஆறுதல் வரணும். ஆனா ஆறுதலுக்காய் அங்க ஓடினாலும் அந்த ஆறுதலின் ஸ்தலத்தை போல பிடிக்க முடியல. ஆறுதலை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. எப்ப பார்த்தாலும் ஒரு அலைந்து திரிகிற அனுபவம். எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக நாம நிக்கிறோம்? எதுக்காக இங்க வந்தோம்? எதுக்காக இந்த வேலையில சேர்ந்தோம்? எதுக்காக இந்த காரியத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி எதற்குமே பதில் இல்லை. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், காலங்காலமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்யறவங்க, பெத்சாயாவிலே அவர்கள் பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க. அவர்கள் அநேகருக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க, அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குனாங்க, அநேக காரியங்களை இயேசுவோட நின்று அவர்கள் கிரியை செஞ்சாங்க.
அங்க வந்த ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அது அடுத்தது நான் சொல்லுகிறேன். ஆனா அங்க இருந்த கால்குலேஷன் ஜனங்க என்னன்னா 5000 புருஷர்கள் இருந்தாங்களாம். அப்ப அவங்களோட வந்த மனைவிமார நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாதிக்கு அதிகமா வந்தாலும் 3000 பேர், அப்ப 8000 பேர் இருக்காங்க. அவங்களோட வந்த குழந்தைகளை நீங்க கனெக்ட் பண்ணி அதுல பாதிக்கு காவாசியா குறைங்க, ஒரு 1500 பேர். அப்ப அங்க இருந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா 9500 இருந்து 10,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 10,000 ஜனங்களுக்கு இவங்க ஊழியம் பண்றாங்க, 10,000 ஜனங்களுக்கு இவங்க உதவி செய்யறாங்க. இயேசு ஒவ்வொருத்தவர்களா சுகமாக்குகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்றாரு, ஒரு சுகமளிக்கிற பாஸ்டர் வந்துட்டாருன்னா அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் இருப்பாரு, ஒரு மேடையில நின்னுகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஜனங்க வரிசையா வருவாங்க. ஆனா இதுல யார் ரொம்ப கஷ்டப்படுவா தெரியுமா? அவர் ஜோமனி விடுதலை கொடுத்துருவாரு, அவர் மூலமாய் கர்த்தர் செய்வார். ஆனா இதுல கஷ்டப்படுறவங்க அங்க நின்று வாலண்டியர் ஒர்க் பண்றவங்க தான். ஏன்னா ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் எங்களுக்கு விடுதலை வேணும்னு வருவாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு போதகருக்கு அப்படின்னா தேவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் இடத்துல எத்தனை பேர் வர போராடி இருப்பாங்க, எத்தனை பேர் அங்க சண்டை போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் அதை யோசித்திருப்பாங்க. அங்க ஒரு சின்ன தள்ளுமுள்ளு கூட வந்திருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் சமாளிச்சு வர்றாங்க. சீசர்கள் வந்து இயேசுட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே இவர்களை நீங்கள் அவர்களுடைய ஆகாரத்தை கலெக்ட் பண்ணிபடி அனுப்பி விடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இங்க இருந்துட்டாங்க, இப்ப அவங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு சொல்லி அவ்வளோ கன்சர்னா சீசர்கள் அங்க இருந்து அவர்களுக்காய் இயேசுவினோடு சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு டயர்டா ஊழியம் பண்ணிட்டு, இவ்வளவு டயர்டா போராட்டத்துல அங்க இருந்து வேர்வையெல்லாம் சிந்தி அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப கர்த்தர் அவர்களை ஆறுதல் இடத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனா ஆறுதலுக்கு போக முடியல. அதுக்கு இடையில எந்த நாள போராடுறாங்க, எங்க போறாங்க, என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியாம அங்கேயே சுற்றி திரிகிறவர்களாய் அலைந்தார்கள், அங்கேயே சுற்றி திரைந்தார்கள். அவர்களால வேட்டையாடு ஸ்தலத்துக்கும் போக முடியல, அவர்களால் ஆறுதலின் ஸ்தலத்துக்கும் போக முடியல. ரெண்டுக்கும் நடுவாய் மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் இந்த காற்று செய்கிறது, இதுதான் நம்முடைய வருத்தமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட வருத்தத்தில் இருக்கிறீர்களா? நான் உங்களுக்காய் மனதுருகுகிறேன், நான் உங்களுக்காய் மனதுருகுகிறேன். என்னுடைய கிருபையையும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறேன், நான் உங்களுக்காய் மனதுருகுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு கர்த்தர் மனதுருகுகிறதுனால என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு மனதுருகுகிற தேவன், நம்முடைய வருத்தத்தை பார்த்த தேவன், அவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு சொந்தமாய் கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்துக்காக ஓடுனீங்களே, உங்களுடைய சமாதானத்துக்காய் ஓடுனீங்களே, உங்கள் விடுதலைக்காய் ஓடுனீங்களே, உங்க எதிர்காலத்து குறித்து கேள்வி வந்ததே, உங்களுடைய நன்மையை குறித்து ஒரு கேள்வி வந்ததே, உங்கள் குடும்பத்தை குறித்து கேள்வி வந்ததே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுக்கிறேன், உங்களுக்கென்று ஒரு நிலைவரமான இடத்தை கொடுக்கிறேன். நீங்கள் இனிமேல் அலைந்து திரிய தேவையில்லை. அந்த தேசம் எப்படிப்பட்டதாம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிறது. இந்த பாலும் தேனுக்கும் நிறைய அர்த்தங்கள் வேதம் கொடுக்குது. ஆனா இந்த கால வேளையில இதை சொல்லும்போது கர்த்தர் கொடுக்கிறது என்னன்னா, பால் என்பது குழந்தைக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கு. குழந்தையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு பால் தேவை. ஆனா இந்த தேன் எங்க வருதுன்னா, உடல் சோர்ந்து போகும்பொழுது கண் மங்கி போய், அதாவது ஒரு வளர்ந்த நிலைமையில இருக்கிற மனுஷன், வளர்ந்த நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷிக்கு அவர்கள் கண் சொருகி போகும் பொழுது, பலன் குறைந்து போகும் பொழுது இந்த தேன் அவர்களுடைய கண்கள் தெளிவடைய பண்ணுகிறதா. வேதத்தின்
சொல்லுகிறது, அவர்கள் உபவாசத்தில் இருக்கும் பொழுது அங்க இருந்த மனுஷன் என்ன செய்கிறான், அங்கிருந்து தேன் கூட்டிலிருந்து ஒரு தேனை எடுத்து அவன் நக்குகிறான், அவன் கண்கள் தெளிவுடைகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் உங்க கொண்டு போய் வைப்பேன்னா, நீங்க குழந்தையின் அனுபவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் பலனடையத்தக்கதான பால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்ல உங்க கண்கள் மங்கி போய் உங்க போராட்டத்தினாலே, வருத்தத்தினாலே, சோதனையினாலே, ஆகாரம் இல்லாததுனாலே சோர்ந்து போய் உங்கள் கண்கள் மங்கி போயிருக்கா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் தெளிவடையத்தக்கதாய், உங்களுடைய புஷ்டி திரும்ப வரத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு தேனை கொடுக்கும்படி அங்கு கொண்டு போய் விடுகிறார். அப்ப இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது எதை காட்டுது, நீங்க எந்த நிலைமையில கர்த்தர் சமூகத்துல காணப்பட்டாலும் சரி, உங்கள் வருத்தத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஸ்தலத்திலே கொண்டு போய் விடுகிறார். எந்த இடத்துல நீங்கள் பலனடைவீர்கள், எந்த இடத்துல உங்க கண்கள் தெளிவாயும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறார். எப்படி கொண்டு போய் விடுகிறாரா? வசனம் சொல்லுது, 7வது வசனம் சொல்லுது, எங்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் வருத்தத்தையும் ஒடுக்குதலையும் பார்த்து அவர் என்ன செய்கிறார், பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். இங்க பாத்தீங்கன்னா 5 காரியங்கள் இருக்கு. பலத்த கை, ஓங்கின புயம், மகா பயங்கரமும் அடையாளமும் அற்புதமும். இந்த 5 காரியங்களும் 5 விதமான வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அதை சொல்லி விளக்க நேரமில்லை. ஆனால் இந்த 5 காரியங்கள் 5 விதமான வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதுக்கா. பலத்த கை ஒரு வல்லமையும், ஓங்கின புயம் இன்னொருடைய வல்லமையும், மகா பராக்கிரம பயங்கரங்கிறது இன்னொரு வல்லமையை மேற்கொள்ளுகிறதா. அற்புத அடையாளங்கிறது நமக்குள்ளாய் இருக்கிற அவிசுவாசங்கள், நமக்குள்ளாய் இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளுகிறது தான் இந்த அற்புத அடையாளம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் செய்கிறதா இந்த அற்புத அடையாளம். அப்ப இந்த 5 விதமான பராக்கிரமத்தின் கிரியைகள், இந்த 5 விதமான கர்த்தருடைய கிரியைகள் 5 விதமான வல்லமைகளை மேற்கொண்டு உங்களை எங்க கொண்டு போகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, வருத்தத்தோடு தேவ சமூகத்துல நீங்க காணப்படுகிறீர்களா, அவர் உங்களுக்காய் மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்காய் இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் இந்த காலை வேளையிலே அவர் தம்முடைய பராக்கிரமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 5 வல்லமைகளை தேவன் நிர்மூலமாக்குகிறார். அப்படி நிர்மூலமாக்கி அவர் என்ன செய்கிறார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுது, அவர்கள் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறார்களோ. வருத்தத்தின் அப்பத்தை எப்படி புசிக்கிறாங்களா, அதிகாலமே எழுந்து தரித்து, அதிகாலமே எழுந்து உட்கார்ந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தூங்கி கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருப்பாங்க, ஒரு 4-5 மணி நேரம் தான் தூங்க முடியும். அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. காலையில எஞ்சி பெட்ல உட்கார்ந்த உடனே வருகிற எண்ணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நான் இன்னைக்கு முழிச்சிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் வராது. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை நான் எப்படி ஓட்ட போறேன், இன்னைக்கு வருகிற கடன்காரனை நான் எப்படி சமாளிக்க போறேன், இன்னைக்கு வர்ற பிரச்சனை நான் என்ன சமாளிக்க போறேன், இன்னைக்கு எப்படி என் வாழ்க்கை ஓடுமோன்னு சொல்லி வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறவர்களாய் காணப்படும். எப்ப நேரமே எழுந்து. அப்படிப்பட்ட நம்மளுக்குத்தான் சங்கீதம் 127:2 சொல்லுது பாருங்க, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அவர் உங்களுடைய வருத்தத்தையும் கூக்குரலின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல நித்திரை வரப்போகிறது. இந்த நல்ல நித்திரை என்பது என்ன, சமாதானத்தோடு வாசம் பண்ணுகிறது, சமாதானத்தோடு வாசம் பண்ணுகிறது. தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறார், என் எதிர்காலத்தை அவர் பொருட்படுத்தியிருக்கிறார் என்று சமாதானத்தோடு நித்திரை பண்ணுகிறதை காட்டுகிறது.
அப்ப முதலாவது யாருக்கு எந்த சூழ்நிலை கர்த்தர் மனதுருகுகிறாராம்? வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மனதுருகுகிறாரா? வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி. இங்க இரண்டாவது எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறாராம்? அழுகிறவர்களாய் இருக்கிறவர்களை கண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? மனதுருகுகிற தேவனாய் காண்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே அழுகையோடு வந்திருக்கிற நமக்கு தேவன் மனதுருகுகிறவராய் காணப்படுகிறார். இங்க என்ன நடக்கிறது? யாரிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார்? வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மீது மனதுருகி. யாரை? 12வது வசனம் சொல்லுது. அங்க நாயினூர் என்கிற விதவையின் நாயினூர் என்கிற பட்டணத்துக்கு இயேசுவும் அவரோடு திரளான ஜனங்களும் வர்றாங்க. வரும் பொழுது அங்கு நாயினூர் பட்டணத்துல நுழையும் போது அங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அவள் எப்படிப்பட்டவளாம்? அவள் விதவையாய் காணப்படுகிறாள். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டே நடந்து வருகிறாள். காரணம் என்ன? அவளுடைய ஒரே பிள்ளையை, ஒரே குமாரன் மரித்து போயிட்டான். மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணி இப்ப பாடையில கொண்டு வரான். இப்ப அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னு விதவை, தனக்கு ஆதாரமாய், தன்னுடைய சப்போர்ட்டாய், தன்னுடைய எல்லா காரியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய, கூட இருக்க வேண்டிய கணவன் இப்ப மரித்து போயிட்டாப்ல. சரி, அவர் மரித்து போயிட்டாலும் இப்ப பிள்ளைகள் இருக்கு. பிள்ளையை பார்த்து என் வாழ்க்கையை ஓட்டிடலாம், என் சந்தோஷமா இருந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் ஓடிடலாம்னு நினைச்சா இப்ப கூட இருந்த ஒரே குமாரனும் மரித்து போயிட்டான். இப்ப இந்த வயது சென்ற தாய் என்ன செய்கிறார்? அவள் அழுகையோட பட்டணத்தின் வாசல்ல வருகிறார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவள் தன் தாயின் ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். கைம்பெண் என்றால் விதவையா இருந்தால் ஊரின் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். இதுல அதுதான் முக்கியமான வார்த்தை. வெகு ஜனங்கள் அவளோடு வந்தார்கள். இது என்ன காட்டுது? அவர்களை சுற்றிலும் பட்டணத்தின் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண நிக்குது. ஒரு பெரிய கூட்டமே அவளோட நிக்குது. சொல்லுது, உன் மகன் இறந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறேன்னு சொல்லி நிக்கிறார்கள். அவளோடு கடந்து வர்றாங்க. அவள் தனிமையாய் வரல அடக்கம் பண்றதுக்கு. ஊர் வெகு ஜனங்கள் அவளோடு வருகிறார். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அழுகையோடு காணப்படுற. காரணம் என்ன? கூட எவ்வளவுதான் இருந்தாலும் அவள் இருதயமும் வெறுமையாய் காணப்படுகிறது. சுத்தி எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, சுத்தி அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, சுத்தி அவர்கள் முழு பட்டணம் இருக்காங்க. அந்த பட்டணத்தின் ஜனங்கன்னா என்ன? உறவினர்கள் இருந்திருப்பாங்க, சிநேகிதர்கள் இருந்திருப்பாங்க, அவர்களை வேலை கொடுக்கிறவர்கள் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, நேசிக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள், ஆறுதல் சொல்லுகிற தெரியாத ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இருந்திருப்பாங்க. இத்தனை பேர் அவளை சூழ்ந்திருந்தாலும் அவள் இருதயமோ வெறுமையாய் காணப்பட்டது. வெறுமையாய் காணப்பட்டது. இந்த அழுகையைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் கேட்கிறார், நீங்க இருக்கிற வீட்டுல நிறைய பேர் உங்க கூட இருக்கிறாங்க, ஆனா உங்க இருதயம் வெறுமையா இருக்கா? நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்க்கிறாங்க, ஆனா நீங்க உங்க இருதயம் வெறுமையாவே காணப்படுகிறதா? நீங்க அழுது கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற ஊர்ல, உங்க இருக்கிற கிராமத்திலே, இருக்கிற பட்டணத்திலே உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உங்களை சுத்தி உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, உங்களை சுத்தி உங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் நீங்க இந்த காயினூர் விதவையை போல அழுது கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய ஒரே சந்தோஷமான, என்னுடைய கொஞ்சம் ஆதரவான, கொஞ்சம் ஆறுதலான என் குமாரனை நான் இழந்து போயிட்டேன் என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இந்த அழுகை என்பது எப்படிப்பட்ட அழுகையா? மரணத்தின் அழுகை.
இந்த அழுகையின் பேர் என்ன? மரணத்தின் அழுகை. இந்த அழுகையை குறிச்சு நீங்க விளக்கமா பார்க்கணும்னா, அந்த அழுகைக்குள்ளாக என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அது அந்த அழுகைன்னு போட்டிருக்கிற வார்த்தை இங்க அந்த எப்படிப்பட்ட அழுகைன்னு என்று விளக்கமா சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். என்ன சொல்லுது? எரேமியா 31:15 சொல்லுது, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரலும் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். லூக்கா புஸ்தகம் 7:14 சொல்லுது, அழுதவரை கர்த்தர் பார்த்தார். அந்த அழுகைக்குள்ள எவ்வளவு பெரிய சோகம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. என்னவாம்? புலம்பல் காணப்படுகிறதா. அந்த அழுகை கசப்பான அழுகையாயிருக்கிறதா. மூணாவது, அந்த அழுகை எப்படிப்பட்டதாய் காணப்படுதா? வசனம் சொல்லுகிறது, அவள் கூக்குரலிட்டு அழுகிறவளாய் காணப்படுகிறார். நாலாவது, அவளை ஆறுதல் அடைய ஒருவரும் இல்லை. அவளை ஆறுதல் பண்ண ஒருவரும் இல்லை. அந்த விதவையினுடைய அழுகை எப்படி இருக்கு பாருங்க. கூட ஊர் ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாரும் அவள் பக்கத்தில் இருக்கா. ஆனால் அவளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது புலம்பலாயிருக்கிறது. அவள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அழுகை கசப்பான அழுகையா இருக்கு. கசப்பான அழுகைனா என்ன? வெறுத்து போன வாழ்க்கை, வெறுத்து போன அனுபவம். இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிமே நான் வாழ்ந்து என்ன நன்மை இருக்கு? நான் இனிமே வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? இனிமே எனக்கு எந்த சந்தோஷமும் என் வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி ஒரு கசப்பான அனுபவத்தில் இருக்கிற, அதிலிருந்து வருகிற கண்ணீர். மூன்றாவதாய் வசனம் சொல்லுங்க, கூக்குரல் கேட்கப்பட்டதாம். கூக்குரல்னா என்ன அர்த்தம்? புலம்பி கசப்போடு அழுகும் பொழுது அந்த வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம், அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்கப்படுற கதறலின் சத்தமா இருக்கு. அதுதான் கூக்குரல். யாராவது என்னை விடுவிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு நன்மை பாராட்ட மாட்டாங்களா? யாராவது என் அழுகையை பார்க்க மாட்டார்களா? என் அழுகையை போக்கும்படி என் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி கூக்குரலின் சத்தம் உண்டாகிறது. நான்காவதை சொல்லுது பாருங்க, அந்த அழுகை எப்படிப்பட்டதான்? ஆறுதல் அடையாத அழுகை. கூட எத்தனை பேர் இருந்து ஆறுதல் சொன்னாலும், கூட எத்தனை பேர் இருந்து நாங்க உங்க கூட இருந்தேக்கிறோம் சொன்னாலும், அந்த ஆறுதலே அடையாத சோகத்தை காட்டுகிறது. ஆறுதல் அடைய முடியல, ஏத்துக்க முடியல. ஒரு வார்த்தை வந்து அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த சோகம் அவ்வளவு மிகுதியா இருக்கு. இந்த ஆறுதல் அடையாத சோகத்தை குறிச்சு ஒரு அடையாளத்தை நீங்க பார்க்கணும். அதை குறிச்சு விளக்கமா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த ஆறுதல் அடையாம அழுகிறவங்கிட்ட போய் நீங்க சொல்லி, கர்த்தரும் கூட இருக்கிறாருப்பா, உனக்கு கிருபை பாராட்டுவர் சொன்னா, கர்த்தர் கூட இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும். கர்த்தரை நம்புனா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லது நீங்க அவங்ககிட்ட போய், நான் உனக்கு கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், நான் உனக்கு தேவையான செய்யறேன்னு சொன்னா, நீங்க எத்தனை நாள் எனக்கு செய்ய முடியும்? எத்தனை நாள் நீங்க எங்களை தாங்க முடியும்? என் வாழ்க்கையை நான் தானே பார்த்தாகணும். எது சொன்னாலும் அவர்களிடத்துல எந்த ஒரு நன்மையான வார்த்தையும் வராது. எது சொன்னாலும் அவர்கள் இருதயம் ஆறுதல் அடையாது. அந்த காயம் அது பெரிய காயமா இருக்கிறபடியினால், அது ரணவச்ச காயமா இருக்கிறபடியினால், அது ஆறுதல் அடையாத இருதயமாய் மாறி போகிறது. இப்படிப்பட்ட அழுகையுடைய ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் மீது மனதுருகுகிற தேவனாய் வந்திருக்கிறேன். இந்த இரவு நேரத்திலே, இந்த உயிர்த்தெழுகிற இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மனதுருகுகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் கசப்பின் கண்ணீரை கண்டவராயிருக்கிறார். உங்கள் புலம்பலை காண்கிறவராயிருக்கிறார். உங்கள் கூக்குரலை கேட்டவராய் காணப்படுகிறார். உங்கள் ஆறுதல் அடையாத இருதயத்தை காண்கிறவராய் காணப்படுகிறார். அவர் மனம் முதுருகி என்ன செய்தாரா? வார்த்தை சொல்லுது, அவளுக்கு போய் அந்த ஸ்திரீயின் எடுத்து அவள் அழுகையை பார்த்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, மனதுருகி. லூக்கா 7:14 சொல்லுகிறது, அவர் பாடையை தொட்டார். அவர் பாடையை தொட்டார். பாடையை தொடுகிறது என்பது எதை காட்டுது? அது ரெண்டு விதத்தை காட்டும். ஒண்ணு,
எதனால உங்க வாழ்க்கையில அழுக வருதோ, எதை இழந்ததுனால உங்க வாழ்க்கை கசப்பா போச்சோ, எதை இழந்ததுனால உங்க வாழ்க்கையில கூக்குரலும் புலம்பலும் ஆறுதல் அடையாத இருதயமா மாறுச்சோ, அதை இந்த இரவு நேரத்துல கர்த்தர் தொடுகிறார். ஒண்ணு. ரெண்டாவது, பாடை என்பது எதை காட்டுது? மரித்து போய் இனிமே எழுந்திருக்க மாட்டார்கள், இனிமே அதற்கு ஆதாரம் கிடையாது, இனிமே அதற்கு வாழ்வு கிடையாது, அதை நம்ம தூக்கி எறிய வேண்டும். அதுதான் இந்த பாடையை காட்டுது. உயிரடைய முடியாமல், முளைக்க முடியாமல், முற்றிலும் மரித்து போன அனுபவத்தை கர்த்தர் தொடுகிறவராயிருக்கிறார். ஒரு மனுஷன் மறிச்சு போயிட்டு என்ன சொல்லுவோம்? அது வரைக்கும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுவான். அதுக்கப்புறம் மறிச்சு போய் கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லுவான்? அவர்கள் பேரை சொல்லி சொல்லுவான், ஐயோ இப்படி நல்லா இருந்தாரே மறிச்சு போயிட்டார். ஆனா அதே நேரத்துல அந்த சரீரம் சவப்பெட்டிக்குள்ளாகவோ பாடையிலோ தூக்கப்பட்ட என்ன சொல்லுவோம்? அது ஒரு பிரேதம் என்று சொல்லுவோம். பிரேதம் என்று சொல்லுவோம். அவர்களுடைய பெயர் மறக்கப்பட்டு போவோம். அவர்கள் ஒரு சாதாரண பிரேதமாய் மாறி போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இனிமேல் இனிமேல் எழுந்து வர முடியாது. அவர்களுக்கு இனிமே வாழ்வு கிடையாது. அவர்களுக்கு என்கிற அடையாளம் கிடையாது. அவர்களுக்கு என்று எதிர்காலம் கிடையாது. எல்லாம் முடிந்து போனது. அதுதான் பாடையை காட்டுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பாடையை வந்து தொடுகிறார். இந்த இரவு நேரத்திலே உங்க வாழ்க்கையிலே மரித்து போன சூழ்நிலையிலே காணப்படுகிற எல்லா நிலைமையிலும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே தொடுகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதன் அருகே வருகிறவராய் காணப்படுகிறார். அதை தொட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? எழுந்திரு என்று சொல்லுகிறார். அந்த பாடையை தொட்டு இயேசு என்ன சொன்னாராம்? வாலிபனே எழுந்திரு. இதுல இருக்கிற பியூட்டி என்ன தெரியுமா? அவன் மரிச்சு போனவன் எப்படிப்பட்டவன் என்று வசனம் சொல்ல, அதுக்கு முந்தின வசனம் சொல்லல. அவன் புருஷனா, அவன் வாலிபனா, குழந்தையான்னு கூட அதுக்கு முந்தின வசனம் சொல்லல. ஆனா இயேசு வந்து பக்கத்துல என்ன சொல்றாருங்க? வாலிபனே எழுந்திரு. அப்ப அது எதை காட்டுது? அவர் அங்கிருந்த மனிதனை அறிந்திருக்கிறார். அவர் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த இரவு நேரத்துல அவர் உங்கள் மரித்த சூழ்நிலை உங்க பார்வையில இல்லாம போயிருக்கலாம். உங்க பார்வையில அதற்கு எதிர்காலம் இல்லாமல் இருக்கலாம். உங்க பார்வையில அது அடையாளமற்று போயிருக்கலாம். இனிமே அது என் வாழ்க்கையில கிடையாதுன்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் பெயர் சொல்லி என்ன சொல்லுகிறார்? எழுந்திரு என்று சொல்லுகிறார். அங்கு ஒரு உயிர்ப்பித்தலின் வல்லமை வருகிறது. அங்கு ஒரு புதுமையாய் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதனாலே அவர் மனதுருகி என்ன செய்கிறார்? அங்கு மரித்து போனதை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இதை குறித்துதான் வசனம் சொல்லுது. ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 19 மற்றும் 20 சொல்லுது பாருங்க. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆளுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவது இல்லை. காரணம் என்னவா? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். அது எதை காட்டுகிறது? அற்பமான வயதிலே மரித்து போகிறார்கள் அல்லவா? அற்பமான இடத்திலே மரித்து போகிறார்கள் அல்லவா? கிழவர்களாய் பூரணம் இல்லாமல் மரித்து போகிறார்கள் அல்லவா? அவர்களை தேவன் இன்றைக்கு தடுத்து போடுகிறார். இனிமேல் வாழ்க்கையில் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அவர்களை தேவன் தடுத்து போடுகிறார். அதனால என்ன நடக்குது? அங்க அழுகையும் இல்லை, கூக்குரலும் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. 100 வயது சென்று மரித்தவனும் வாலிபன் எனப்படுவான். 100 வயது என்பது என்ன? அவர்கள் முழு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். முழு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபமற்ற வாழ்க்கை,
சாபமற்ற வாழ்க்கை. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் மீது மனதுருகுகிறார்னா என்ன அர்த்தம்? உங்கள் அழுகையை இந்த நேரத்தில் நிறுத்த போகிறார். உங்கள் கூக்குரலை நிறுத்த போகிறார். உங்கள் கசப்பான அழுகையை நிறுத்த போகிறார். உங்கள் புலம்பலை நிறுத்த போகிறார். இனிமே உங்க வாழ்க்கையில சாபம் என்பது இல்லை. உங்க வாழ்க்கையில பூரண வயது என்பது இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில அற்பமாய் எண்ணப்படுகிற அற்ப வயதிலே சாகிற அனுபவம் இல்லை. எதை நீங்கள் தொடங்கினீர்களோ அதை நீங்கள் முடிப்பீர்கள். இடையிலே அது இழந்து போகிறது கிடையாது. எந்த காரியத்தை செய்ய திட்டமிட்டீர்களோ அதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஓட்டத்தை பொறுமையாய் ஓடி அதை நீங்கள் முடிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இதோடு முடிந்தது, என் ஓட்டம் பாதியிலே முடிய போகிறது. என் வியாதியினாலே, என் வாழ்க்கையில வந்த போராட்டத்தினாலே, என் வாழ்க்கையில வந்த பிரச்சனையினாலே, என் வாழ்க்கையில வந்த துக்கத்தினாலே என் ஓட்டம் பாதியோடு நிற்க போகிறது என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, இனி உங்க அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருப்பது இல்லை. எல்லாம் பூரணம் அடைகிறது. மரித்து போயிருந்தால் கர்த்தர் இந்த நேரத்தில் அதை உயிர்ப்பிக்கிறார். அதை உயிர்ப்பித்து சொல்லுகிறார். நாயினூர் விதவின் இடத்தில் அந்த வசனம் சொல்லுது, அவனை உயிர்ப்பித்து தன் தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லா மரித்து போன அனுபவங்கள், எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், எல்லா வியாதியினால் வந்த போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களை உயிர்ப்பித்து உங்களிடத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, ராமாவிலே புலம்பல் இருந்தது, ராகேலுக்கு பிள்ளை இல்லாதபடினால் அவள் புலம்பினாள். அதே இதை மத்தேயு 2:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 வயதுக்கு கீழே இருந்த ஆண் பிள்ளை எல்லாம் மரிச்சு போச்சு. அவன் கொலை செய்யப்படுகிறார்கள். அதனால எங்க ஒரு புலம்பல் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்காய் அவர் நிற்கிறவராய் காணப்பட்டு அவர்கள் அழுகையை அவர் மாற்றுகிறார். அப்ப அதே தேவன் இந்த இரவு நேரத்திலே உங்களுடைய எல்லா புலம்பல்களை அவர் மாற்றுகிறார். எல்லா அழுகையை மாற்றுகிறார். இந்த இரவு நேரத்தில் அவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அவர் எல்லா கசப்பையும் மாற்றி உங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து நீங்க எதை இழந்து போனீங்களோ அதை உங்களிடத்துல கொடுக்கிறார். இனி ஏசாயா 65:19 சொல்லுகிறபடி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் கேட்கப்படுவது இல்லை. உங்க குடும்பத்துல இனிமே அழுகையின் சத்தம் இருக்க போகிறது கிடையாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அழுகையின் சத்தம் இருக்க போகிறது கிடையாது. ஆறுதல் அடையாத வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. எல்லாவற்றிலும் நீங்கள் பூரணம் அடைகிறீர்கள். இதுதான் கர்த்தருடைய மனதுருக்கத்தை காட்டுகிறது. இது எப்ப வருகிறது? கர்த்தர் தம்முடைய கிருபையையும் சமாதானத்தின் உடன்படிக்கையையும் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது, அதை நிலைத்திறக்கம் பண்ணும் பொழுது. இப்ப நம்ம கண்களை மூட போறோம், கர்த்தர்ட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என மீது நீங்க மனதுருக்குகிற தேவனாய் இருங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. என் மீது நீங்க மனதுருகுகிற தேவனாய் இருங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 9:36 வாசிங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அங்கிருந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறுண்டு போயிருந்திருக்கிறார்களே, வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்களே, அவர்களை கண்டு மனதுருகினார். அடுத்து அவர் என்ன செய்தார்? அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். வசனம் சொல்லுது, மார்க்கு 34 சொல்லுது, அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்து. அதே மார்க்கு 42 சொல்லுது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் சாதாரண ஆகாரத்திலும் திருப்தி அடைந்தாங்க, அவைக்குரிய ஆகாரத்திலும் திருப்தி அடைந்தாங்க. மேய்ப்பன் இல்லாதவர்கள் ஆடுகள் இப்பொழுது மேய்ப்பனை பெற்றுக் கொண்டார்கள். சிதறி போன ஆடுகள் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து போனது. அப்ப இது எதை காட்டுது? கர்த்தர் இந்த காலை வேளையிலே மனதுருகுகிறார்னா, நீங்க சிதறி போய் இருக்கலாம், உங்க பதற்றத்தினால நீங்க ஓடி ஒளிந்து போய் இருக்கலாம், நீங்கள் ஆகார திருப்தி இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்கள் வியாதியினால நீங்கள் சுகமடையாமல் இருக்கலாம். இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்கள் வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார். உங்களுக்கு தேவையான ஆவியின் ஆகாரமாகிய உபதேசத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான சரீர ஆகாரத்தை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குகிறார். நீங்கள் எல்லா விதத்திலும் திருப்தியாக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். இதுதான் கர்த்தருடைய மனதுருக்கம் வந்துட்டா, நம்ம வாழ்க்கையில வந்துட்டா எல்லா விதத்திலும் நாம் பூரணமடைந்து திருப்தியானவர்களாய் மாறுவோம். அப்ப இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்க வாழ்க்கை வருத்தத்திலே நடக்கிறது
இருக்கிறதா, அல்லது நீங்கள் அழுது புலம்புகிறவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இந்த இரவு நேரத்தில் அவர் பார்க்கிறார். அவர் உங்களுக்காய் மனதுருகிறவராய் காணப்படுகிறார். இப்ப எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொண்டிருப்போமா? எல்லாரும் உங்க வாழ்க்கை வருத்தத்துல போய்கொண்டிருக்கிறதா? உங்க வீட்டுல வீசுகிற, உங்க வாழ்க்கையில வீசுகிற எல்லா எதிரான காட்சி நிமித்தமாய் நீங்கள் நம்பிக்கை இருந்தவர்களாய், எதிர்காலத்தை குறித்து கேள்வியுடையவர்களாய் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரின் வேலையிலே உங்களை பார்க்கிறார், உங்கள் கஷ்டத்தை அவர் காண்கிறார். நம்முடைய கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களுக்கு படுத்துகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்ளுவோமா? லிபா துராலகதடகதட கதரபலபரமா இவி ரிவே ரிபக்கஷ்டகதடபரபலபரமோ நீதினி கந்தனிக்கதரபலபக்க துராதனிகதடபரபலபரமா நீதினி கந்தனிக்கத்துராசனிகதனிக்கதரபலபரமோ. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் எங்களுடைய வருத்தத்தை பார்த்து எங்களுக்கு கிருபை பாராட்டினார். எப்படி? எங்கள் பலத்த கையினாலும் பராக்கிரமத்தின் புயத்தினாலும் எங்களை விடுதலையாக்கி போடுகிற நேரத்திலே உங்களை உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான நீங்கள் வாழும் தேசம் தேசன ஓடும் தேசத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறீர்கள். அழுகிறவர்களை கற்று காண்கிறார். நீங்கள் ஆறுதல் அடைய முடியாமல் அழுகிறீர்களா? உங்கள் அழுகை கசப்பான அழுகையாய் இருக்கிறதா? அழுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? ராகேலை போல ஆறுதல் அடையாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்கள் மரித்து போன சூழ்நிலையை வந்து சொல்கிறார். அழுகிறீர்கள், எது மரித்து போச்சு, எது உங்களை விட்டு போச்சுன்னு அழுகிறீங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையை சொல்லுகிறார். இப்பொழுது அவைகளை உயிர்ப்பிக்கிறார். இனிமேல் உங்க வாழ்க்கையில அழுகை என்பது இல்லை. இனி உங்க வாழ்க்கையில கூக்குரல் என்பது இல்லை. இளவயதின் மரணம் இல்லை. எல்லாவற்றிலும் பூரணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். திபா துரா லகதட கந்தரபக்க சுடகதர வரமா நீ திடபோத கந்தட கதர பலபரமா நீ விருபக்க சுடகதர கதர பலபரமா. சோதரம் கடைசிய ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். அந்த வசனம் சொல்லுது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் தொய்ந்து போகிறதையும் சிதறடிக்கப்பட்டதையும் அவர் கண்டு மனதுருகி அவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் மாறினார். அவர்களுக்கு அவர் போதித்தார். அவர்கள் வியாதியை சொஸ்தமாக்கினார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்கினார். இந்த மூணு இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு மேய்ப்பனாய் மாறுகிறார். நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள் அல்லவா? சிதறுண்டு போனீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு மனதுருகுகிறார். உங்கள் வியாதியை இப்பொழுது சுகமாக்குகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல், உபதேசம் இல்லாமல், ஆவிக்குரிய பலனற்று பலன் இல்லாமல் பலனற்று போயிருக்கிறீங்களவா? அதை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆகார குறைச்சல், பொருளாதார குறைச்சல் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா? கர்த்தர் இந்த வேளையிலே அவர் உங்கள் மேய்ப்பனாய் மாறி உங்களை திருப்தி அடைய பண்ணுகிறார். இப்ப எல்லாரும் நாம கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய மேய்ப்பனாய் நீர் மாறுங்க ஆண்டவரே. என்ன நான் மேய்ப்பின்னல்லாத ஆடுகளை போல இருக்கிற, என்ன ஆறுதல் பண்ண ஒருவனும் இல்லை, என்னை திருப்தியடைய ஒருவனும் இல்லை, ஒரு மனுஷனை எனக்கு கூட இல்லை. நீங்க என் மேய்ப்பனா இருங்க, என் வியாதியை சுகமாக்குங்க, எனக்கு தேவையான உபதேசத்தை கொடுங்க, எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பர்களாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோமா? அவர் இந்த இரவு நேரத்திலே நம்முடைய மேய்ப்பராய கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படு
ஆண்டவரே நீர் என் மேய்ப்பனாய் வருவீராக என்று ஒப்புக்கொண்டீங்க. கர்த்தர் உங்களை திருப்தி அடைய பண்ணுகிறார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார், உங்களுக்கு தேவையான உபதேசத்தை கொடுக்கிறார். நீ சொன்னார் மேய்ப்பனில்லாத ஆடுகள் நீங்கள், ஆனால் இன்றைக்கு அவரே நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுகிறார், நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுகிறார். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம். ஆமென், ஆமென். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். மனதுருகுகிற கர்த்தர் என்று நீர் எங்களோடு பேசினீர். நீர் எப்படி மனதுருகுகிறீர்? உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைபெற பண்ணி எங்களுக்கு நீ மனதுருகுகிறீர் என்று சொன்னீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது அது பெரிய போராட்டமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் நாட்களை சந்திக்கிறது பெரிய வருத்தமா இருக்கு என்று இருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில காட்சி எதிர்த்திசையில் அடிக்கிறதோ, யாருடைய நம்பிக்கையற்று போய் மெதுவாய் போகிற வாழ்க்கை போல் காணப்படுகிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுவீராக. அவர்களை கானான் எங்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய பலனும் வெளிப்பாடும் ஆண்டவரே தெளிந்த கண்களை உடையதாய் மாறுகிற அந்த தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் நீர் கொடுப்பீராக. இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீர் குடியிருக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்முடைய பலத்த கரத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அற்புத அடையாளங்களினால் இவர்களை விடுதலையாக்குவீராக. இவர்கள் காட்சிகள் அமர்ந்து போவதாக, எதிர்காட்சிகள் நிறுத்தப்பட்டு போவதாக, அலைந்து திரிகிற அனுபவங்கள் நிறுத்தப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே யார் தங்கள் இருதயத்திலே அழுகையோடு காணப்படுகிறார், வெளியில பார்க்க எல்லாரும் முன்னாடி சிரிச்சு பேசுகிற அனுபவம், ஆனா உள்ளத்திலே தனித்து இருக்கிற அனுபவம், ஆறுதல் அடையாத இருதயம் ஆண்டவரை யாருக்கு காணப்படுகிறதோ இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக, இப்பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அன்றைக்கு ஞாயினூர் விதவியை கர்த்தர் கண்டீர் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகளை நீ காண்பீராக. ஏசாயா 69:19-20 சொன்னபடி இனிமேல் இவர்கள் வாழ்க்கையிலே அழுகையும் கூக்குரலும் கேட்கப்படக்கூடாது, அற்பமான இளவயதின் மரணம் இருக்கக்கூடாது, மரித்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், மரித்து போன நம்பிக்கைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், ஆதரவு இவர்கள் பக்கத்திலே திரும்பட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்து ஆண்டவரே நாயினோர் விதவைக்கு உதவி செய்தது போல உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, யாரெல்லாம் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல எங்க போவது என்பதை தெரியாமல் சிதறென்று போகிறார்களோ, வியாதியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆகார குறைச்சலிலே காணப்படுகிறார்களோ, கர்த்தர் இப்பொழுது நீ நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளின் வியாதிகள் இப்பொழுது சுகமாகட்டும் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆவியிலே உபதேசம் பெற்று பலன் அடையட்டும் கர்த்தாவே. வசனம் சொல்லுகிறபடி மார்க் 6:42 சொல்லுகிறபடி அவர்கள் சாப்பிட்டு எல்லாவற்றிலும் திருப்தியானார்கள், திருப்தியானார்கள். 12 கூடை அப்பத்தையும் மீனையும் எடுத்தார்கள். அதே போல் இவர்கள் வாழ்க்கை மீதி எடுக்கத்தக்கதான ஒரு திருப்தியான வாழ்க்கை வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் மாம்சிகத்திலும் ஆண்டவரே சரீர வளர்ச்சியிலும் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை கொடுத்து நீர் இவர்களை ஆண்டவரே எக்ஸ்ட்ரா துணிக்கைகளை எடுக்கத்தக்கதாய், இவர்கள் மீதி துணிக்கைகளை எடுக்கத்தக்கதாய், சேமித்து வைக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இவர்களை நடத்துவீராக. அப்படி நீ செய்ய போகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.